ஹாய் மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பாண்டியன் ஸ்டோரில் எல்லோரும் தீபாவளி பண்டிகை கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அன்பாக புது துணிலாம் கொடுத்து சந்தோஷமாக அன்பை பரிமாறிக்கிறாங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. அந்த நேரத்தில் சரவணன் வந்து எல்லா குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாண்டியன் என்ன பண்ணுறாரு, நீ சீக்கிரமாக அதை செட் பண்ணிவிட்டு நீ எங்கள் கூட வந்து இல்லைடா அப்பா பக்கத்தில் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாக்கிட்டுமே இந்த பாண்டியன் வந்து நல்லா சிரித்து பேசுகிறாரு. செந்தில்கிட்ட மட்டும் பேச மாட்டேறா. அதுக்கு வந்து செந்திலுக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. ஆமாம், செந்தில் பண்ணது தப்பு தானே, கூட்டு குடும்பம் வேணான்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்துன போனார்ல, அந்த கடுப்பு வந்து கண்டிப்பாக பாண்டியனுக்கு இருக்குது. அதனால் அவன் பையன்கிட்ட வந்து மூஞ்சி கொடுத்தே பேசவே மாட்டுறாரு. இதே மாதிரி நம்ம சரவணனும் சரிங்க, அந்த தங்கமயில்கிட்ட சிடு தான் சொல்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு வெறுப்பு தப்பான விஷயம்லாம் பண்ணியிருக்கா அந்த தங்கமயில். அதனால் சரவணனுமே தங்கமயிலுக்கு எதுவுமே பிடி கொடுத்து பேசியிருக்க மாட்டார். எல்லாம் சந்தோஷமாக ஜாலியாக தீபாவளி பண்டிகை கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஏதோ பணம் வர வேண்டியது இருக்குது. உடனே என்ன பண்ணுறாரு, பழனிவேலுக்கிட்ட நம்ம பாண்டியன் இந்த பணத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் கோமதி சொல்கிறாங்க, என்னங்க தலை தீபாவளியாக அவன் மாமியார் வீட்டுக்கு போகணும், இந்த நேரத்தில் நீங்கள் அனுப்புகிறீங்களே, என்னங்க பண்ணுறதுன்ட்டாங்க. அதை வேறல நான் போனேன்னா அவன் வந்து அவனுக்கும் சண்டை வரும், பசங்களை அவனை ஏமாற்றிடுவான், இவன் தான் சரியான ஆள் பழனிவேல் தான், அவங்க கிளாடி தினமாக பேசி பணத்தை வாங்கிட்டு வந்துடுவான், அதனால தான் கோமதி அனுப்புகிறேன், வந்துட்டு அவன் மாமியார் வீட்டுக்கு போட்டோமே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடியே நம்ம சுகன்யா சொல்லியிருப்பாங்க, எங்கள் அம்மா வீட்டுக்கு போனங்க, கூப்பிட்டாங்கல்ல, நீங்கள் போயிட்டு உங்கள் மாமா அங்கக்கிட்ட சொல்லிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேச போக வருவார். அதுக்குள்ளே இந்த விஷயம் அவர் சொன்ன உடனே அவர் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாமல் இவர் கிளம்பிடுவார். ஆனால் சுகன்யாவும் வெளியே வந்து திட்டுறாங்க, எப்போ பார்த்தா இந்த இழிச்சவன் என் மாக்கா மாதிரியே இருங்க, உங்களுக்கு புத்தி இல்லை, அறிவு இல்லை, நல்ல நாள் அதுவும் அவங்க பசங்களாம் அனுப்பாதீங்க, அவர் போக வேண்டியது நம்ம புதுசாக கல்யாணம் ஆனோம், நம்ம தலை தீபாவளி கொண்டாடணும், நம்ம போவனவ எங்கள் அம்மா வீட்டுக்கு, ஏன் தான் அப்படிங்கன்னு தெரியல, என் தலையெழுத்து உங்களெலாம் கட்டிங்கன்னு நான் படுற பாடு இருக்கே, அது கல்யாணம் ஆக எங்கள் அம்மா வீட்டிலே இருந்திருக்கலாம், என்ன ஜெல்மோ நீங்கள் சொன்னாலும் திருந்த மாட்டேறீங்க, எதுவுமே பேச மாட்டேறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து பழனிவேலை மூஞ்சை காட்டு போயிடுறாங்க. பழனிவேலு விதியேன்னு சொல்லிட்டு மாமா சொன்ன வேலையை நம்ம முடிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. சமையல் ரூமில் எல்லாரும் பேசியிருந்தாங்களே நேற்று, இதை கேட்ட சரவணன் என்ன பண்ணுறாரு, தங்கமயில் மேலே டவுட் வந்து உன்னோட ஆதார் கார்டு எங்கன்னு கேட்குறாரு. அவங்களும் எதுக்கு மாமா இப்போ ஆதார் கார்டெலாம் கேட்குறீங்க, இப்போ என்ன அர்ஜென்ட்டுன்னு கேட்குறேன், நான் சமையல் பண்ண போகிறேன், எனக்கு தேவை, போய் எடுத்துகிட்டு வா அப்படின்றாரு. என்ன மாமா கிண்டல் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றாங்க. சும்மா இது மாதிரி நடித்து குழந்தை மாதிரி பேசிகிட்டு இருக்காத, போய் நான் என்ன சொல்கிறேன்னு அதை கேளு. ஐயோ, இவர் வேறு நேற்று சமையல் ரூமில் பேசுனதை கேட்டினார் போல், நான் வசமாக மாட்டினேனே, ஏற்கனவே பல தப்பெல்லாம் பண்ணி இந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கேன், இதுவரை தெரிஞ்சு அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சிச்சு, என்ன பண்ணுவோன்னு தெரியலையே சொல்லிட்டு அந்த தங்கமயில் புலம்பிட்டுருக்காங்க. நம்ம சரவணனும் போய் தங்கமயில் எனக்கு ஆதார் கார்டு வேணும், போய் எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, உங்களை விட நான் வயசில் 2 வயசு சின்னவ தான் சொல்கிறாங்க, நான் அதை பற்றிலாம் நான் கேட்கவே இல்லையே, நீ எதுக்கு வயசை பற்றிலாம் பேசுகிற, எனக்கு தேவை ஆதார் கார்டு, போய் எடுத்துகிட்டு வா தங்கமயில்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல இல்லைங்க அப்புறம் எடுத்து தரேன் மாமான்னு சொல்லிட்டு நைஸாக எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நைஸாக போயிடுறாங்க. அவங்க சரவணை விடுற மாதிரி இல்லைங்க, எப்படியோ வந்து அவர் கண்டுபிடிச்சிடுவார். எனக்கு என்னவோ இந்த சரவணை என்ன பண்ண போகிறாரு, அவங்க மாமனார்கிட்ட நைஸாக பேசி நல்ல விதமாக பேசி ஆதார் கார்டு அவர்கிட்ட வாங்கிடுவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் விஷயம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த செந்திலோட மாமனார் ரொம்ப ஃபீல் பண்ணி கூப்பிட்றாரு, என்ன மாப்பிள்ள தலை தீபாவளி எங்கள் வீட்டுக்கு வருவீங்கன்னு சொல்லி தான் எல்லா விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீங்கள் மீனாக வரவே இல்லையான்னு கேட்குறாரு. இல்லை மாமா, அப்பா வந்து எல்லோரும் ஒன்றா கொண்டாடலான்னு சொல்லிட்டாரு, அதனால தான் அப்படின்றாரு. அப்போ எங்களுக்கும் ஆசை இருக்காத மாப்பிள்ள, எங்கள் பொண்ணு நீங்களும் வந்து தலை தீபாவளியை கொண்டாடணும், அப்பப்போ வரீங்க, எப்பயோ தானே வரீங்க, வாங்க மாப்பிள்ள, உங்கள் அத்தை வேறு ரொம்ப காத்துட்ருக்கா, எல்லாமே செஞ்சு வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறா, எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல நீங்கள் வந்தா அப்படின்றாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சரிங்க மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அப்படியே மீனா கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அங்கே போய் பார்த்தா தெரியுது மீனா வந்து கொரட்டை அடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடியுதுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் என்ன நடக்குது பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.